இந்த வீடியோ லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி. ஓகே, இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவராத்திரியுடைய விலாக் தான். சிவராத்திரிக்கு நான் கிளம்பிட்டேன். லாஸ்ட் இயர் வந்து தஞ்சாவூர் போயிருந்தேன். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். 4 கால பூஜையும் ஒரே இடத்துல உட்காந்து சிவனை பார்க்குற அழகே வேறு லெவல். ஆனால் இந்த டைம் பிளான் பண்ணோம், பட் முடியலை அப்படிங்கிறதால இங்கே இருக்கக்கூடிய கோவிலுக்கெல்லாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸாக பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். சிவனை பார்க்க போகிறேன். அப்போ நான் எப்படி இருக்கணும், செம்ம அழகாக இருக்கணும் அப்படின்னு நானே வந்து நினச்சிப்பேன். சும்மா சொன்னேன். ரெடி ஆகிட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியில் கிளம்புறேன் அப்படின்னு வந்து ஷாஷாக்கு தெரிஞ்சாச்சு. ஷாஷாக்கு தெரிஞ்ச உடனே அவன் வந்துட்டு நானும் வருவேன் அப்படின்னு பின்னாடி போய் உட்காந்துட்டு என்னை வந்துட்டு நோண்டுறது தான் அவனோட வேலை. நான் ரெடி ஆனதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி அவனை பார்த்துட்டு கொஞ்சிட்டு கிளம்பிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு நம்ம போனது ஸ்ரீ ருத்ரேஸ்வரர் கோவில். இந்த கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம குருமம்பட்டி பார்க் போவோம் இல்லையா, அதுக்கு முன்னாடியே இருக்குது. அங்கே தான் போனோம். அண்டு இந்த கோவிலுக்கு வந்துட்டு நான் தேன் வாங்கி கொடுத்தேன். இன்றைக்கி சிவராத்திரி அபிஷேகத்துக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது தேன் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே, தேன் வாங்கிட்டு போய் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு அபிஷேகத்தில் தேனை யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சி. அந்த ஒரு ஆச்சரியத்தில், அதிசயத்தில், சந்தோஷத்தில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சரி, ஓகே, பரவாயில்ல, நம்ம கண்ணால் பார்த்தாச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக வந்து ஃபஸ்ட்டு கால பூஜை நாங்கள் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. கூட்டத்தில் உட்கார இடம் இல்லை, அங்கே இங்கேன்னு கேட்டு சிவனை பார்க்குறதுக்கு ஆப்போசிட்லேயே உட்காந்தாச்சு. உட்காந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கால பூஜையில் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கண் கொட்டாமல் அபிஷேகத்தை பார்க்குறது, வீடியோ எடுக்கிறது. அந்த வீடியோ எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, மொபைலை பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. அந்த இடத்துல அவங்களோட தலை தெரியறது, அவங்கள கொஞ்சம் நகருங்கன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம் தான். பட் இருந்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு. நிறைய எடுக்கிறோமா, எதை போடலாம், எதை கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. செம்ம கூட்டமாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்துட்டு அபிஷேகத்தை முடிச்சுட்டாங்க. அபிஷேகத்தை முடித்தா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகளும் நடந்துகிட்டே இருந்தது. அதுவும் நல்லா இருந்தது. ஓகே, இப்போ வந்து சிவனை நம்ம பார்க்க போகிறோம் அலங்காரத்தில். ஃபஸ்ட்டு அலங்காரம் அப்படின்னு சொல்லும்போது அப்பா ரொம்ப திருப்தியாக இருந்தது, பயங்கர ஹாப்பியாக இருந்தது. நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தது, ஃபஸ்ட்டு கால பூஜையை நான் மிஸ் பண்ணிவிடுவணும், வீட்டில் இருந்து இங்கே வரத்துக்கு எப்படிங்கிறது ஒரு 1/2 hour ஆச்சு ஆகிடும். அதனால் நான் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு கால பூஜையே நம்ம போனதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது வேறு லெவல் இல்லையா? ஓகே, ஃபஸ்ட்டு கால பூஜை முடிஞ்ச உடனே நம்ம கூட வந்தவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு லெவல் அறிவாளிகளாக இருப்பாங்க. நான் இதே கோவிலில் விடிய விடிய உட்காந்து, அதாவது 4 கால பூஜையும் பார்க்குறது தான் என்னுடைய பிளானு. அப்படின்னா இல்லை இன்னொரு கோவிலுக்கு போகலாம், இந்த ஒரு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பனமரத்துப்பட்டியா இல்லை வேறு ஏதோ ஒரு பேரான்னு தெரியலை. கோவில் அந்த ஊர் எனக்கு தெரியல. ஒரு மலை மேலே போகிற மாதிரி, குட்டி மலை தான், அங்கே போகிற மாதிரி இருந்தது. கோவில் என்ன கோவில் பேருன்னு தெரியலையே. ஓகே, ஜோதிலிங்கம் அங்கே இருந்தார். அவரை பார்க்குறதுக்கு முன்னாடி மேலே வந்துட்டு ஒரு சிவன் இருக்கார். பார்த்துட்டு வந்துட்டு நம்ம உள்ளே போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். மேலே ஏறி போனோம். செம்ம காற்று, அப்படியே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. காலையில் போனால் தான் தெரிஞ்சிருக்கும் பக்கத்தில் எவ்வளோ அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. பட் அந்த லைட் போட்ட வழியிலேயே மேலே ஏறி போயாச்சு. போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இவங்களை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க நித்யா, விஜய். ஓகே, அப்படியே வந்துட்டு சிவன் ஃபஸ்ட்டு கால பூஜையிலேயே இருந்தார். அவர் அலங்காரத்தில் இருந்தார். அவரை பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துட்டோம். இங்கே உட்காந்து அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்கே, பயங்கரமான ஒரு விஷயம். எப்படியோ அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி சிவனை பார்க்குற மாதிரி நேராகவே உட்காந்துட்டோம். நாங்கள் உட்காந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு கால பூஜை வந்து ஈவினிங் ஒரு 7க்கு ஸ்டார்ட் ஆகி 8:30 அந்த மாதிரி முடியுது அப்படின்னா, செகண்ட் கால பூஜை வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 மணி ஆகிடுச்சு. அது வரைக்கும் தூங்காமல் இருந்தோன்னா கண்டிப்பாக தூங்காமல் இருந்தோம். இந்த கோவில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அங்கே வந்துட்டு அந்த மேளம் தட்டுவாங்க பார்த்திங்களா, அது அவ்வளோ வைப்பு. நீங்கள் வந்துட்டு அன்றைக்கி ஃபுல் நைட்டுமே இருந்தாலுமே வந்து அந்த வைப்பு வேறு லெவல். சரி, இந்த கோவில்லையாச்சும் நம்ம 4 கால பூஜையிலையுமே இன்னும் 2 கால பூஜையும் பார்த்துட்டு போயிடலாமா அப்படின்னா, இல்லை, அடுத்த 2 கோவில் நம்ம போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. எத்தனை மணிக்கு? நைட்டு 1:30 மணிக்கு. சரி, ஓகே, எப்படியோ எனக்கு 4 கால பூஜை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து இவர் வந்து அந்த சங்கு ஊதிட்டே இருந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், நாங்கள் சங்கு ஊதினாலும் ஊதுமா அப்படின்ட்டு. அதுக்கு கொஞ்சம் நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணணும் அப்படின்னாங்க. அது எங்கே இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்த என்னோடய ஃப்ரெண்ட் கிட்டே இருந்து அந்த
உத்ராட்ச மாலையை வாங்கி 98 டைம் அந்த பேரை சொல்லிகிட்டே இருந்தேன், ஓம் நமக் சிவாயா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் புக்கெல்லாம் கொண்டு வந்துட்டு அங்கேயே உட்காந்து நாங்கள் புக்கு படிச்சுட்டு இருந்தோம். அண்ட் அந்த வைப்பு, அதாவது அந்த மூலம் தட்டுவாங்க இல்லையா, ஸோ அது வேறு லெவல். இந்த மாதிரி நான் கேட்டதே இல்லை. அதுக்கு பேர் ஏதோ சொன்னாங்க, மறந்துட்டேன். அது தட்டும் போது வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எல்லாம் ஓம் நமக் சிவாயா கையை தட்டி சொல்ல எங்களுக்கு பின்னாடி இருந்தவங்களாம் வைபாய் அவங்களும் எங்கள் கூட சேர்ந்துட்டாங்க. அண்ட் நீங்கள் அபிஷேகம் பண்ண தண்ணியை எடுத்துகிட்டு வந்து தெளிக்கிறதுலாம் இருந்தது. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி வைப்பு. இந்த ஒரு சிவராத்திரியும் எனக்கு வந்து மறக்காத அளவுக்கு சிவன் அமைச்சு கொடுத்தாரு அப்படிங்கிறதுல ஒரு சிறப்பான விஷயம். ஸோ போன வருஷம் 4 கால பூஜையும் ஒரே இடத்துல உட்காந்து பார்த்தோம். இந்த டைம் வந்துட்டு ஒவ்வொரு கோவிலாக போய் நாங்கள் ட்ராவல் பண்ணி பார்த்தோம். இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பயமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நைட் டைமில் நான் ட்ராவல் பண்ணுறது, அதுவும் 2 வீலரில் அப்படிங்கிறது கொஞ்சம் பயமான விஷயம். பயம் அப்படிங்கிறத விட அது எனக்கு சேஃபாக கம்ஃபர்டபுளாக இருக்குமா, ஃபஸ்ட் டைமு அந்த நமக்குள்ளே நிறைய கொஷின்ஸ் போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான். இருந்தாலும் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி ஓகே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் கால பூஜையை பார்த்துட்டு சுவாமியோட தரிசனம் முடித்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே வந்து அபிஷேகம் முடிஞ்ச உடனே வந்து திரை போட்டு அலங்காரம் பண்ணலை. இங்கே அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கோவிலுடைய கட்டளைத்தாளர்கள் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க, அவங்க வந்து ஏதோ குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க, தீர்த்த குடம் எடுத்துகிட்டு வராங்க. அந்த தண்ணியில் தான் வந்து சிவனுக்கு கடைசி அபிஷேகம் பண்ணுறாங்க. அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் இந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாருக்கும் தெளிக்கிறாங்க. ஆனால் எந்த கோவிலாக இருந்தாலும் உட்காந்து நம்ம எல்லாரும் நம்ம மட்டும் கடவுளை பார்க்காம பின்னாடி இருக்கிறவங்களும் கடவுளை பார்க்கட்டுமே அப்படின்னு நினைக்காம உட்காந்துட்டே இருந்தவங்க திறந்த உடனே அப்படியே எழுந்திரிச்சு நின்றுறாங்க. எவ்வளோ தூரம் சொன்னாலுமே அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? நம்ம மட்டுமே அந்த அருளை வாங்கணும், நம்ம மட்டுமே கடவுளை பார்க்கணும் அப்படின்னு ஏன் தான் நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு புரியல. ஸோ அங்கே அம்மனை பார்த்துட்டு அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்கேஸ்வரர் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தார். அப்படியே அவரையும் கும்பிட்டுட்டு அடுத்த கோவிலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, ஸோ அந்த கோவிலேருந்து வெளியில் வரும்போது பிரசாதம் கொடுத்துட்டே இருந்தாங்க. 24 மணி நேரமும் பிரசாதமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. விடிய பிரசாதம் போயிட்டே இருந்தது. ஆனால் நான் விரதம் அப்படிங்கிறதால பிரசாதம் வாங்க முடியல. அடுத்ததான வந்திருக்கக்கூடிய கோவில் நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க, 1008 சிவலிங்க கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்ததுக்கும் பெரிய ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, இது 3வது கால பூஜையோடைய அலங்காரம். அப்படின்னா நான் 3வது கால பூஜையோடைய அபிஷேகத்தை பார்க்கல அப்படின்னு நான் நினச்சேன். எல்லா கோவில்லையும் ஒரே மாதிரி தான். ஸோ 4 கால பூஜையில் வந்துட்டு 4வது கால அபிஷேகம் வந்து 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் 2 மணிக்கு வந்து அடுத்த 3வது கால பூஜை ஸ்டார்ட் ஆகும்னா, நாங்கள் அங்கே பார்த்த 2வது கால பூஜையிலேயே இங்கே 3வது கால பூஜை வந்துட்டு முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. ஸோ என்ன கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு கோவிலில் டிஃபர் ஆகும் போல் இருக்குது. இது வரைக்கும் எனக்கு தெரியல. அங்கே உட்காந்தவங்க கிட்ட கேட்கும்போது எஸ் இது 3வது கால பூஜை அப்படின்ட்டு. என்னடா இது அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே 3வது காலோடைய அலங்காரத்தையாச்சும் நம்ம பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த 3வது காலம் எனக்கு ரொம்பவே முக்கியமாக இருந்தது. எப்படியோ நான் அந்த அலங்காரத்தை பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருந்தது. 4 மணி ஆயுமே வந்துட்டு 4வது கால பூஜை வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ ஆனால் இந்த கோவிலில் வந்து எல்லாருமே கொஞ்சம் தூங்குறது, சிவராத்திரி அப்படின்னா முழிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு, பட் நிறைய பேர் தூங்கிட்டு இருந்தாங்க. அது நம்ம குறைய சொல்லக்கூடாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் நமக்கே டல்லான மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது பாட்டு பாடலாம், இல்லை வந்து சுவாமி பேர் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்தது. ஸோ நான் கையில் கொண்டு போன புக்கை வச்சு நான் அந்த புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் சின்ன ஒரு ரிக்வஸ்ட்னா, என் கூட வந்தவங்களும் சரி இல்லை அங்கே இருந்தவங்களும் சரி, நீங்கள் வந்து கோவிலுக்கு வரோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கும்போதோ இல்லை நார்மல் டேஸ்லேயோ நம்ம நிறைய கதை பேசுவோம், காஷிப் பேசுவோம், யாரை பற்றியாச்சும் பேசுவோம், நம்மளை பற்றி பேசுவோம், ஏதாவது நடந்ததை பற்றி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். கோவிலுக்கு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த கடவுளை பார்க்கணும் இல்லையா. ஸோ அந்த டைமில் கூட வந்துட்டு ஏதாவது ஒரு கதை பேசுறது, யாரை பற்றியாச்சும் பேசுறது, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறது, சிரிக்கிறது தப்பு கிடையாது. இருந்தாலுமே வந்து ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயங்களை பற்றி அங்கே டிஸ்கஸ் பண்ணுறது, அது நீங்கள் பண்ணால் ஓகே. பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கடவுள் பேர் சொல்லும்போதோ கடவுள் பாட்டு பாடும்போது அது அவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா. ஸோ இதுதான் நிறைய பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் சின்ன சின்ன இடத்துக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லது தான். ஒரு சின்ன இடம் தான், அந்த இடத்த விட்டு கொடுக்க முடியாது. இது என்னோட இடம், என்னது இது கோவில், நான் இந்த இந்த பூஜையை முடிச்சுட்டு அடுத்த நாள் இந்த இடத்துல வந்து இதே மாதிரி உட்காந்து நம்மளால் பார்க்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது இல்லையா. வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருது. நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து கடவுளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி வராங்க. ஸோ ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் கடவுள் பார்க்க போகும்போது உங்களுக்கு யாராவது பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நகர்ந்து நின்று வழிவிடுங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். அப்படி நம்ம பண்ணலாம். நம்மளே ஃபுல் அருள் வாங்கணும் அப்படின்னா அவர் கடவுள் நமக்கு மேலே இல்லையா.
ஸோ அவர் அப்புறம் நம்மளை வச்சு செஞ்சுடுவார். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டு கொடுத்து போங்க. கோவிலில் கோவப்படாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க, அது மெயினான விஷயம். ஸோ நம்ம கோவிலுக்கு போகிறதே வந்துட்டு சுவாமியை பார்க்கணும், நம்ம மன நிம்மதி அடையணும், நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்டேருந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு. அங்கேயே போய் அதே குணத்தை தான் நம்ம வச்சுட்ருப்போம் அப்படின்னு சொல்லும்போது அது நல்லா இல்லை. அப்படின்னா அங்கே அந்த அபிஷேகம் பண்ண சந்தனம் வரத்துக்கு கூட இங்கே சண்டைகள் தான் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ தர போட்டுட்டாங்களா, ஸோ எல்லா கோவிலுமே கொஞ்சம் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட 5:30 ஆகிடுச்சு அந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு, அலங்காரம் முடிஞ்சு. ஸோ பெரிய லிங்கமாக இருக்கிறதால அவ்வளோ நேரமாக இல்லை நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இந்த டைமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஃபைனலாக இப்போ ஓப்பன் பண்ணிடுவாங்க, அப்போ ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லிங்கத்தை வந்துட்டு நம்மளால் பார்க்கவே முடியல. சிவபெருமானே எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக வந்துட்டு அந்த புகை சாம்பிராணி போட்டு சிவபெருமானையே வந்து மறைச்சிட்டாங்க. மறைச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆச்சு, ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த புகை ஃபுல்லாக வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் சிவபெருமான் பச்சை நிறத்தில் காட்சி கொடுத்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 1008 சிவலிங்கம் கோவிலுக்கு நான் 2018 போனேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து போகிறேன். 2018க்கு அப்புறம் 25 தான் போகிறேன். அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ இயர்ஸ் ஆகுது இல்லையா? ஸோ நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அண்ட் இப்போ வந்துட்டு 6 படை முருகரும் அங்கே வந்து வச்சுருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் டைம் ஆகிடுச்சு, 6 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பூஜை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நானும் வந்து கிளம்பிட்டேன். கோவில் முழுமையாக பார்க்க முடியல. ஆனால் கோவிலை விட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா சாப்பிட்ட அந்த தட்டெல்லாம் எங்கெங்கேயோ தூக்கி போடுறது, டீ காஃபி சாப்பிட்டதெல்லாம் தூக்கி போடுறது அப்படின்னு கோவிலுக்கு வந்திருக்கும். அது குப்பை தொட்டி அப்படின்னு எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ அது பாருங்கள், எனக்கு என்னமோ இந்த ஒரு விலாகில் நான் நிறைய நெகட்டிவாக சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுது. இருக்கலாம் இல்லையா? நம்ம சொன்னோன்னா அடுத்த டைம் நடக்காமல் இருக்கும். ஸோ நான் வீட்டில் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு நான் வந்து பூஜை அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விரதத்தையே நான் வந்து முடித்தேன். எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இந்த சிவராத்திரி இருந்தது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு சிவபெருமானுக்கு ஒரு பெரிய நன்றி. இதே மாதிரி வருஷம் வருஷம் எனக்கு நல்ல காட்சி கொடுக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். லேட்டாக போட்டதுக்கு மன்னிச்சு. ஸோ ஓம் நமக் சிவாயா. இதே மாதிரி ஒவ்வொரு விலாகும் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். முடிஞ்ச கமெண்ட்டில் ஓம் நமக் சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை போடுங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கோவில்கள், நிறைய விலாகு, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க. ஒரு லைக் தட்டிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.